அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மருதவள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் சிங்கிள் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மோட்டார் தான் இந்த CSIR. நம்ம ஏற்கனவே போன வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா RSIR மோட்டார், அப்புறம் RSIR மோட்டார்லாம் உங்களுக்கு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்மளுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்கள் சேனலை உத்வேகத்துடன் செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க நம்ம டாப்பிக்கில் போவோம். கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் CSIR. இந்த CSIR வயரிங் பார்த்திங்கன்னா, நம்ம ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டில் வந்து இருக்கக்கூடிய கம்ப்ரஸர் மோட்டாருக்கு CSIR வயரிங் வரும். அது வந்து வாட்டர் கூலர், டீப் ஃப்ரீசர் எதில் வேணாலும் வரலாம். அதே போல் கிரைண்டர், ஏர் கம்ப்ரஸர், வாட்டர் பம்பு போன்றவற்றில் பயன்படும் மோட்டார்களிலும் இந்த CSIR வயரிங் இடம்பெறும். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வரும். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து தொடக்கத்தில் மட்டும் பயன்படும். மோட்டாருடைய ஸ்பீடு கிடைச்ச உடனே ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருடைய அவுட்புட் வந்து ஸ்டார்டிங் டெர்மினலுக்கு போகாது, ஒன்லி ரன்னிங் வைண்டிங் மட்டும் வேலை செய்யும். இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டினரி மோட்டார்ஸில் வந்து சென்ட்ரிஃபிகல் சுவிட்சுன்னு மைய விலக்கு விசையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மோட்டர் உள்ளே ரோட்டாரில் ஒரு பேக் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய மோட்டாரில் போய்ட்டு நம்ம சென்ட்ரிஃபிகல் சுவிட்சு இருக்கவே இருக்காது. என்ன காரணம்னா, சென்ட்ரிஃபிகல் சுவிட்சை வந்து நம்ம கம்ப்ரஸர் உள்ளே வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், அது வந்து சீல்டு மாடல். ஏதாவது சென்ட்ரிஃபிகல் சுவிட்சில் சின்ன ஃபால்ட்டுனால கூட நம்ம கம்ப்ரஸரே வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதனால் வந்து சென்ட்ரிஃபிகல் சுவிட்சுங்கிற அப்ளிகேஷன் வந்து ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் கம்ப்ரஸருக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரிலேன்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அந்த ரிலே தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கரண்ட் காயில் ரிலே, வோல்டேஜ் ரிலே, PTC ரிலே இருக்குது. இந்த 3 ரிலேயில் ஏதாவது ஒரு ரிலே வச்சு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து சர்க்யூட்டை வச்சு கட் பண்ணப்படும். இன்றைக்கி வந்து இந்த ஆர்டினரி சிங்கிள் ஃபேஸ் AC மோட்டாரை பற்றி நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். அதை உங்களுக்கு ஒரு மோட்டாரை வந்து பிரித்து காமிச்சு, அதில் சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் எப்படி இருக்குது, அதனுடைய வயரிங்ஸ் என்ன, சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் ஒர்க் பண்ணுதாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய CSIR வயரிங்கை வந்து அடுத்து வர காணொலியில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். CSIR வயரிங்கை நான் உங்களுக்கு டிராயிங் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், RWன்னு கொடுத்தது வந்து ரன்னிங் வைண்டிங், அதனுடைய இன்னொரு பேர் வந்து மெயின் வைண்டிங். ஸோ ஸ்டார்டிங் வைண்டிங் இன்னொரு பேர் ஆக்சிலரி வைண்டிங். அப்புறம் உங்களுக்கு CRSலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், இது சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச், இது வந்து இங்கே வந்து இன்கமிங் பவர் சப்ளை 230 வோல்ட்டு. ஸோ நான் வந்து இதுதான் ஃபேஸ், இதுதான் நியூட்ரல் அங்கே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்தாலும் இல்லை ஒர்க் பண்ணோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், காமனுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டோம். அதே மாதிரி ரன்னிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ரன்னிங் போகிற லைன்லேருந்து ஒரு லைனை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கொடுத்து, அதுலேருந்து திருப்பி சென்ட்ரிஃபிகல் சுவிட்சுக்கு கொடுத்து அதனுடைய அவுட்புட்டை எடுத்து வந்து எஸ்ஸில் கொடுத்துட்றோம். ஸோ அப்போ எஸ் டெர்மினல் கூட ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரும் சென்ட்ரிஃபிகல் சுவிட்சும் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அவுட்புட்டு சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் NCயாக இருக்கும். ஸோ அது வந்து எஸ் டெர்மினல் வந்து ரீச் ஆகி மோட்ரு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் டார்க்கு கிடச்சி உடனே பிக்கப் ஆகும். மோட்ரு ஸ்பீடு கிடச்சி 75% மேலே அதனுடைய RPM போகும்போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால இந்த சுவிட்ச் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இது NCயாக இருக்கிறது NOவாக மாறிடும். ஸோ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அவுட்புட் சென்ட்ரிஃபிகல் சுவிட்சோட நின்றோம், சுவிட்சை தாண்டி வராது. அப்போ எஸ் டெர்மினலுக்கு போகக்கூடிய அந்த பவர் கட் ஆகிடும். ஒன்லி ரன்னிங் வைண்டிங் மட்டும் இருந்து தொடர்ந்து இந்த மோட்டர் இயங்கும். இந்த மாதிரி செயல்படக்கூடிய மோட்டருக்கு வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் என்று பெயர். இப்போ ஒரு மோட்டருடைய பேக் எண்டு கவரை கழட்டி வச்சுருக்கோம். அதை பாருங்கள், இதுதான் சென்ட்ரிஃபிகல் சுவிட்சு. இந்த டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் ஒர்க் பண்ணும்போது பின்னாடி போகும். சாதாரணமாக இருந்துச்சுன்னா இந்த சுவிட்சு வந்து டிஸ்க்கு வந்து முன்னாடி இருக்கும். இந்த டிஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ணும்போது கண்டினியூட்டி கிடைக்கும். இப்போ வெளியில் வச்சு உங்களுக்கு கண்டினியூட்டி டெஸ்டர் பார்க்குறோம். அது கண்டினியூட்டி ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், கண்டினியூட்டி வருது பாருங்கள். இப்போ அந்த சுவிட்சை வந்து எந்த இடத்துல பொசிஷன் வரும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படி அந்த இடத்துல பொசிஷன் பண்ண பிறகு சென்ட்ரிஃபிகல் சுவிட்சு ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு கண்டினியூட்டி வரும். இப்போ வைண்டிங்குடைய பிளாக் டு பிளாக் எவ்வளோ ஓம்ஸ் வேல்யூ காட்டுதுன்னு பார்க்குறேன். அது வந்து 1.4 ஓம்ஸ் காட்டுது, நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து
ரெட்டு டு ரெட்டு வந்து எவ்வளோ ஓம்ஸ் வேல்யூ காட்டுதுன்னு பார்க்குறேன். அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.7 ஓம்ஸ் காட்டுது. அப்போ 5.7 ஓம்ஸ் காட்டின ரெட்டு டு ரெட்டு வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கு முடிவு பண்ணுறோம். 1.4 ஓம்ஸ் காமிச்ச பிளாக் டு பிளாக் வந்து ரன்னிங் வைண்டிங் நம்ம முடிவு பண்ணுறோம். சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் உடைய எலக்ட்ரிக்கல் பார்ட்டை வந்து நம்ம வந்து பேக் ஹேண்டு கவரில் மாட்டிட்டோம். இப்போ அதுக்கடுத்து டெர்மினலில் வந்து உங்களுக்கு நாங்கள் டெமோ பண்ண போகிறேன். A1ங்கிறது ரன்னிங் டெர்மினல், A2 வந்து காமன் டெர்மினல், K3ங்கிறது எஸ் டெர்மினல். ஸோ K1 K2 கடையில் கெப்பாசிட்டர் இருக்கும், K2 K3க்கு நடுவில் வந்து சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் இருக்கும். ஸோ நான் ரன்னிங் வைண்டிங்குடைய ஒரு வயரை வந்து A1ல் கொடுக்குறேன், ரன்னிங் வைண்டிங்குடைய இன்னொரு வயரை வந்து A2வில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங்குடைய ரெட் கலர் ஒரு வயரை வந்து நான் A2வில் கொடுத்துருக்கோம், இன்னொரு வயரை பார்த்தீங்கன்னா K3யில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெர்மினல் K1 A1 ரெண்டுமே டைரக்ட் லிங்க்கு, அது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ பேக் டூமை வந்து நாங்கள் வந்து ப்ராப்பராக அதை வந்து ஃபிட் பண்ணி சைட்லெலாம் மெதுவாக தட்டி சென்ட்ரலையும் தட்டி மாட்டிக்கிட்டு கண்டினியூட்டி செக் பண்ணுறோம். சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் வந்து நம்மளுக்கு கண்டினியூட்டி வருதான்னு பார்க்குறோம், வரலை. ஸோ திருப்பி என்ன பண்ணுறோம், அதை மெதுவாக எல்லா பக்கமும் ஈவனாக தட்டி கண்டினியூட்டி வருதான்னு பார்க்குறோம் கண்டினியூட்டி. இப்போ வந்து கண்டினியூட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? சரி, இப்படி வர்ற கண்டினியூட்டியை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா, இந்த ரோட்டாரை வந்து நீங்கள் 360 டிகிரி சுற்றணும். அப்படி சுற்றும் போது எந்த 360 டிகிரி சர்க்கிள்லையும் அந்த கண்டினியூட்டி டெஸ்டர் வந்து கண்டினியூட்டி நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது கட் ஆச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் ஏதோ வந்து சரியாக போய் ப்ரெஸ் பண்ணலையும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த 2 மோட்டரையும் நான் வந்து பெல்ட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஒரு மோட்டார் கூட இன்னொரு மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணி பெல்ட்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்களே, என்ன பண்ண போகிறோன்னு. ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் இருக்க சின்ன 1/2 HP மோட்டரை வந்து நான் கனெக்ஷன் கொடுத்து ரன் பண்ண போகிறேன். அப்படி நான் ரன் பண்ணும்போது இந்த 1.5 HP நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ப்ராக்டிக்கலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மோட்டருடைய சென்ட்ரிஃபிகல் சுவிட்சு ஓப்பன் ஆகுதாங்கிறத உங்களுக்கு நான் டைரெக்டாக மோட்டரை ரன் பண்ணி காட்ட போகிறோம். ஒரு மோட்டரை இன்னொரு மோட்டரை வச்சு ரன் பண்ணி சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் ஓப்பன் பண்ணுறதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. மோட்டார் ஓடாத நிலையில் இருக்கும்போது கான்டாக்ட் பாயிண்ட்டு என்சியாக இருப்பதையும், மோட்டார் ஓடணுன்னே கான்டாக்ட் பாயிண்ட் என்ஓவாக மாறுவதையும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். 1க்கு 2 தடவை செஞ்சு காமிச்சிருக்கோம், பொறுமையாக பாருங்கள். சென்ட்ரிஃபிகல் சுவிட்சு ஆக்டிவேட் ஆகிறதையும் டீஆக்டிவேட் ஆகிற சத்தத்தையும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், அதுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம மோட்டரை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறோம். 5 ஆம்ஸ் 5.2 ஆம்ஸ் காட்டுது. இது 1.5 HP நார்மல் ஆம்பியர் தான். ஸோ 1க்கு இன்னொரு தடவை போட்டு பார்க்குறோம். ஸோ ஆம்பியர் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மோட்ரு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த மோட்டாருடைய டைரக்ஷனை நீங்கள் மாற்றணும் விருப்பப்பட்டீங்கன்னா, டெர்மினல் A1 மற்றும் A2வில் உள்ள கருப்பு நிற 2 வயர்களை நீங்கள் இடம் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் மாறிடும். மேலும் இது போன்ற நல்லதொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதவள்ளியம்மாள் மனோகர். நன்றி, வணக்கம்.